நேசக்கோடி என் மேல பறக்குதையா, நேசக்கோடி என் மேல பறக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா. என நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களை, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த இடத்துல மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய நிலையை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, அவர்கள் சீயோனுக்கு வரும் பொழுது, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது பரம சீயோன் ஆகிய பரலோகத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம போவோம். அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழும்போது விசுவாசத்துல வாழறோம். நம்மளை சஞ்சலப்படுத்துற, துக்கப்படுத்துகிற எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி சந்தோஷமாய் சீயோனுக்கு வருவாங்களாம். இந்த பூமியில நம்ம அவரை தேடுற எந்த இடமும் நமக்கு சீயோன் தான், ஆலயம் நமக்கு சீயோன் தான். ஒரு நாளைக்கு பரம சீயோன் ஆகிய பரலோகத்துக்கும் நம்ம பிரேமல மீட்கப்பட்ட கூட்டம் போவோம். ஆனா அதுக்கு முன்னால அவரை தேடுகிறவர்கள் 1 நாளாகமும் 16:10 சொல்வாரு, அவரை தேடுகிறவர்கள் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். சங்கீதம் 40:16ஆம் வசனத்துல அவரை நித்தமும் தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவாங்களாம். சங்கீதம் 70:4 அவருக்குள்ளாங்க சந்தோஷப்படுகிறவர்கள் கர்த்தர் பெரியவர் என்று சொல்வார்களாம். அது போல இந்த நாளிலே அவரை தேடும் போது உனக்கு அவர் பெரியவராக வெளிப்படுவாரு. அவரை தேடும் போது உன்னை மகிழ்ச்சினால் நிரப்புவாரு. அவரை தேடும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை விட்டு விலகி போகும். ஆகையால் தொடர்ந்து கர்த்தரை தேடுங்க. தேடுறதுக்கு சஞ்சலப்படாதீங்க. சந்தோஷமா தேடினா சஞ்சலமும் தவிப்போம் அது நம்மளை விட்டு ஓடிடுமா. சஞ்சலம் தவிப்பும் நம்மளை தேடி வராது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மளை தேடி வரும். நாம் தெய்வத்தை தேடினா சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கண்களை முடிந்தவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலைமையில் இருக்கும். நீங்க சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். ஆமாண்டவரே, எந்த இதயெல்லாம் அந்த காலவேளை சஞ்சலத்தால் நிரம்பி இருக்குதோ அந்த இதயங்களுக்கு உன் சமூகத்தை வெளிப்படுத்துங்க. அவருடைய இருதயம் சந்தோஷத்தால் நிரம்பட்டும். சஞ்சலத்துக்கு உன் பிள்ளைகளை அந்நியர்களும், சந்தோஷத்திற்கு உன் பிள்ளைகளை இனத்தாராய் மாற்றும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன்,
கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதானையே ஏசப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். God bless you, church. Have a blessed day. Amen.